வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. மாற்றங்கள் உலகில் நிகழ்வதெல்லாம் எந்த மாயக்காரனின் கை சூதுகளோ என்று என்னுடைய நண்பர் கவிமாமணி வாவேசு அவர்கள் பாடுவார். மாற்றங்கள் உலகில் நிகழ்வதெல்லாம் எந்த மாயக்காரனின் கை சூதுகளோ என்பார். ஓயாத மாற்றங்கள் நில்லாமல் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதுதான் நம்முடைய உலக வாழ்க்கையாக இருக்கிறது. மாற்றங்கள் புறத்திலே மட்டுமல்ல, அகத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய உடம்பிலும் எத்தனையோ மாற்றங்கள், நம்முடைய மனத்திலும் எத்தனையோ மாற்றங்கள் அன்றாடம் என்ன கணந்தோறும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான தளங்களை அப்படி பார்க்கும் பொழுது, ஒன்று நம்முடைய குடும்பம் என்கின்ற தளம், இரண்டாவது அலுவலகம் என்கின்ற மிக முக்கியமான தளம், மூன்றாவது சமுதாயம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த சமுதாயத்திலே நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் அதிலே நம்ம சேர்த்து கொள்ளலாம். வீடு, அலுவலகம், சமூகம் என்று இந்த மூன்று தளங்களில் தான் நம்முடைய வாழ்க்கை அன்றாடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் இந்த அலுவலகம் மிக முக்கியமான ஒரு தளமாக இருக்கிறது. வீட்டிலிருந்து சமூகத்தின் வழியாகத்தான் நீங்கள் அலுவலகம் செல்கிறீர்கள். திரும்ப அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு சமூகத்தின் வழியாக வருகிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு சராசரிக்கு மேல் நிலையில் இருக்கக்கூடிய உணர்வு உள்ளவர்கள் தான் சமூகத்திலே பிரஜையோடு இருக்கிறார்கள், சமூக உணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நாம் அதை பிற்பாடு வைத்துக் கொள்வோம். அதை பற்றி பெரியவர் மிகவும் நமக்கு விவரித்து சொல்லியிருக்கிறார். நம்முடைய நிகழ்ச்சிகளிலே நாம் நிறையவே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அலுவலகம் என்பது ஒரு முக்கியமான தளமாக இருக்கிறது. உப்பு புளி மிளகாய் என்று பாரதியார் சொல்வார். ஊழியம் செய்ய வேண்டும், ஊதியம் பெற வேண்டும், இல்லை என்றால் வீட்டிலே உலை கொதிக்காது. இதுதானே சராசரி மனிதர்களுடைய நிலைமை. நாமெல்லாம் சராசரி மனிதர்கள் தானே. இந்த அலுவலகம் என்பது அவ்வளவு எளிதாக ஒரு இன்பகரமாக எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை. எத்தனையோ பேர்களுக்கு அதில் எத்தனையோ இன்னல்களை, இம்சைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம், we don't appoint bosses, இல்லையா? நாம் பாஸை வேலைக்கு வச்சுக்க முடியுமா? முடியாது. ஒரு நாடகத்திலே அமரர் சோ அவர்கள் சொல்லுவார், அவர் ஒரு வக்கீல் கிட்ட குமாஸ்தாவாக இருப்பார். வக்கீல் கிட்ட இவர் குமாஸ்தாவாக இருப்பார். அவரை அறிமுகம் செய்து வைக்கும்போது, இவர் தான் பாலசுப்ரமணியம், என்கிட்ட வக்கீலாக இருக்கார் என்பார். அப்படியெல்லாம் நாம் சொல்ல முடியாது. we cannot appoint bosses. அதில் நமக்கு சாய்ஸ் கிடையாது. எத்தனையோ உறவுகளில் நமக்கு எப்படி சாய்ஸ் என்பது இல்லையோ, அலுவலகத்திலே இன்னார் இன்ன நிலையில் இருப்பதற்கு நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அது நம்முடைய ஏற்பாடு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள்தான் விதியினுடைய கரம் எங்கும் விரிந்திருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்கிறார்கள். என்னுடைய குருநாதர் ஒரு வாக்கியம் சொல்லுவார், never stand too close before a boss or behind an ass, with due respect to the boss and no disrespect meant towards the ass என்று நகைச்சுவையாக சொல்லுவார். ஆனால் இந்த ஒரு தொலைவில் இருப்பது தான் நமக்கு நல்லது. ஒரு அலுவலகத்தில் எந்த உறவிலுமே நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம், ஆப்டிமம் டிஸ்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அணுக்கமும் தொலைவும் கலந்த ஒரு சரியான தொலைவில் நாம் நிற்பது தான் உறவினால் காயப்படாமல் நாம் இருப்பதற்கும், எந்த விதமான சிக்கல்களிலும் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன தொலைவில் இருந்தாலும், என்ன அணுக்கத்தில் இருந்தாலும், நமக்கு மேலதிகாரியாக இருப்பவர்கள் சரியாக நமக்கு வாய்க்கவில்லை என்றால் பிரச்சனை தான். இதில் இன்னொரு அம்சமும் இருக்கிறது. எப்பொழுதுமே நாம் மேலதிகாரியை குறை சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். முன்னாடி இருந்தார் பார் ஒரு பாஸ், அவர் இருக்கும் பொழுது இப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். முன்னாடி இருந்தார் பார் பாஸ் அப்படின்ட்டு. இவர் இருக்கும் பொழுது இப்படி தான் சொல்லுவோம். இவர் மாறி போனப்புறம் இவரை பாராட்டுவோம். இது மனிதருடைய மலினப்பட்ட ஒரு சிறுபிள்ளைத்தனமான குணங்களில் ஒன்று. இப்படித்தான் சொல்லி கொண்டு இருப்போம் நாம். இப்போ பெரியவருடைய அணுக்க தொண்டர்களில் மிக முக்கியமாக ஒரு தொண்டர் இருந்தார். நம்ம நிகழ்ச்சிகளில் பலமுறை அவரை பார்த்திருக்கிறோம். பிரதோஷம் மாமா என்கின்ற ஒரு கதாபாத்திரம் என்று வைத்துக் கொள்வோம். பிரதோஷம் மாமாவுடைய கோபம் பிரசித்தி பெற்றது. பிரதோஷம் மாமா பெரியவருக்கு செய்து கொண்டிருந்த பணிவிடையும் மிகவும் சிறப்புக்குரியது, பிரசித்தி பெற்றது. அவருடைய கோபதாபங்கள் நம்மை பாதிக்குமே தவிர
பெரியவர் அவரிடம் எப்பொழுதும் அன்போடு இருந்தார் என்பதற்கு காரணம் அது மகா பெரியவாளுடைய இயல்பு என்பது மட்டும் அல்லாமல் பிரதோஷம் மாமா பெரியவரிடம் மிகுந்த பக்தி பூண்டிருந்தார். உயிருக்குயிராக நேசித்தவராக அவர் இருந்ததும் அதற்கு மிக முக்கியமான காரணம். இப்போ கதைக்கு வருவோம். ஒரு முறை அந்த பிரதோஷம் மாமா அவருடைய முகம் வாடி போய் இருக்கிறது. அவர் பெரியவர் முன்னால் அப்படி தொங்கிய முகத்தோடு நிற்கிறார். அப்போ நான் ஏன் விசாரிக்கணும், என்ன ஆச்சுன்னு கேட்கணும் இல்லையா? அதுக்கு தானே இப்படி நம்ம போய் நிற்கிறோம். அது மாதிரி நிற்கிறார். ஒரு புன்னகையோடு பெரியவர் கேட்குறார், என்ன ஏதோ விசாரம் இருக்கா போல இருக்க மனசில், என்ன சமாச்சாரம்? இல்லை ஒன்றும் இல்லை பெரியவா, ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை, சொல்லு, விஷயம் என்ன சொல்லு அப்படிங்கிறார். இல்லை என்ன எதை வச்சுக்கிறது எதை விடுறது ஒன்றுமே புரியல. என்ன புரியல, என்ன சொல்கிற, சரியா சொல்லு அப்படிங்கிறார். உத்தியோகத்தையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, உங்களையும் பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. இது ரெண்டையும் சரியாக செய்ய முடியல, உத்தியோகத்தில் பிரச்சனையாக இருக்குது. உடனே சிரிக்கிறார் அவர். என்ன உன் பாஸ் பிரச்சனை கொடுக்குறானா அவனுக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதை பிடிச்சுட்டார் அவர். ஆமாம் பிரதோஷம் மாமா. உடனே ஆமாம் பெரியவா, தாங்கவே முடியல, ரொம்ப தொல்லை கொடுக்குறான், எனக்கு சிரமமாக இருக்கு. ஏய் அவனால் ஒன்று என்னடா செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தை உங்களுக்கு இங்கே நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். பரணிதரன் ஐயா அவர்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறார். யாரோ அழைத்து சென்றார்கள் என்று சித்தர் என்று தன்னை அறிவித்து கொண்ட ஒருவர் முன்னால் உட்கார்ந்து அவர் பட்ட பாடு, அப்புறம் அதிலிருந்து அவர் தப்பித்து வந்தது. அப்பொழுது பெரியவா சொன்ன அதே வாசகம்தான் இது. அவனால் ஒன்று என்னடா பண்ண முடியும் என்றார். அதைத்தான் இப்பொழுதும் சொல்லுகிறார். அவ்வளோதான், முடிந்து விட்டது. இல்லை பெரியவா ரொம்ப கஷ்டமாக இருங்க, சரி சரிங்கிறார். அவ்வளோதான். அதோடு அவருடைய வேலைக்கு அவரும் இவருடைய வேலைக்கு இவருமாக விலகி சென்று விடுகிறார்கள். ஒரு சில நாட்கள் இருக்கலாம். அந்த நாட்கள் கழிந்த பிறகு பிரதோஷம் மாமா மிகவும் குதூகலமாக ஓடி வருகிறார். அதற்கு முன்பு இன்னொரு தொய்வு இருக்கிறது. அப்போது என்ன ஒரு வார்த்தை சொன்னார் பிரதோஷம் மாமா, அது குறிப்பாக கவனிங்க. எதை வச்சுக்கிறது எதை விட்டுறதுன்னு எனக்கு தெரியலன்னார். ஒரு உணர்ச்சி மீதில் அப்படி சொல்லிட்டார். அப்போ பெரியவருடைய பதில் என்ன தெரியுமா? அது இல்லையே, கீதையிலேயே உன்னுடைய கடமையைத்தான் செய்யணும், அதுக்குத்தான் முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால் உத்தியோகம் கடமை, அதை ஒழுங்காக நீ செய்யலாமே, அதே நீ செய்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அவர். பிரதோஷம் மாமாவுக்கு இது அப்போ உரைக்கல. இப்போ பிற்பாடு அவருக்கு அது தாக்கி இருக்கக்கூடும் அவரை, இல்லையா? சில நாட்கள் கழித்த பிறகு பிரதோஷம் மாமா மகா பெரியவரை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையுடைய குதூகலத்தோடு ஓடி வருகிறார். என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்காப்புல இருக்க? ஆமாம், அந்த ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டான், அந்த ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டான்ட்டு ஒரு ஒரே குஷி குதூகலம். எனக்காக இந்த ஏழைக்காக இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணேன் நீங்கள் பெரியவா, நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிறார். நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிறாரோ பெரியவர். சிரிக்கிறார். இல்லை இல்லை, நீங்கள் தான் இதை பண்ண, நீங்கள் எப்படி அவனும் ஏண்டா உனக்கு தொல்லை கொடுத்தா அவன் கெட்டவன், உனக்கு தொல்லை கொடுக்கலன்னா அவன் நல்லவன், அப்படித்தானே? இல்லை அது இல்லை பெரியவா, ரொம்ப சிரமமாக இருந்தது, ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் நீங்கள் உங்கள் அனுகிரகத்தினால எப்படியோ அவன் மாறிட்டான் அப்படின்னா அப்போது அவர் சிரிக்கிறார். வேற என்ன சொல்வார் அவர்? சிரிப்பார். இந்த ஆஃபீஸர் மேலதிகாரியினுடைய இடமாற்றம் டிரான்ஸ்ஃபருக்கு நேரடியாக பெரியவர் பொறுப்பேற்கவில்லை என்பது உண்மை, இல்லையா? நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு விட்டுட்டார். நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, எது எப்படி இருந்தாலும் தன்னுடைய எளிய மனதுள்ள ஆனால் மிகவும் வலுவான பக்தி கொண்ட ஒரு அடியார் பிரதோஷம் மாமா, அவருக்கு ஒரு சிரமம் என்றால் அந்த சிரமத்தை தீர்க்க வேண்டும் என்று மனதை தாண்டி சித்தம் என்கின்ற தளத்திலே அவர் கருதி இருக்கக்கூடும். அங்க பெரியவர்களுடைய விஷயத்திலே சங்கல்பம் கிரியா இரண்டும் ஒன்றுதான். சங்கல்பம்னா டிசைடட் தாட், இந்த உறுதியான எண்ணம். ஒரு நிமிஷம் அப்படி ஒரு கணம், நிமிஷம் கூட ஒரு கணம் அப்படி தோணிதுன்னா அது செயலாகவே பூத்து விடும், விளைந்து விடும் என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். என்னுடைய குருநாதரிடமிருந்து இதை நான் கவனித்து அறிந்து கொண்டேன், விவரமாகவும் புரிந்து கொண்டேன். அப்போ அதுவும் அது ஆகியிருக்கக்கூடும். அதாவது மனத்தால் பெரியவர் நினைத்திருக்க மாட்டார் அந்த ஆபீசர் இடம் மாறி செல்ல வேண்டும், இடமாற்றமாக வேண்டும், அதெல்லாம் நினைச்சிருக்கவே மாட்டார். கட்டாயமாக இதை பற்றி நம்ம தெளிவாக இருக்கலாம். என்னுடைய பக்தனை நீ துன்புறுத்துகிறாயா, யூ ஷுட் பி டிரான்ஸ்ஃபர் அப்படி நினைப்பார் அவர்? வாய்ப்பே கிடையாது. என்ன நினச்சிருப்பார்ப்பா, அவன் இவன் கஷ்டப்படுறான்,
நன்னாருடா அப்படின்னு இருப்பார். அவ்வளோதான். அவர் இந்த பிரதோஷம் மாமா மன நிம்மதியாக இருக்க என்ன நடக்க வேண்டுமோ அப்படி சூழ்நிலைகள் மாறிக்கொள்ளுகின்றன. அவ்வளோதான். அந்த சூழ்நிலையினுடைய மாற்றம் தான் அந்த ஆபீஸருடைய இடமாற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பாடம் இதிலிருந்து, சரி இந்த ஆஃபீஸர் போயாச்சு, இடம் மாறி போயாச்சு, இன்னொரு மேலதிகாரி வரத்தானே செய்வார். அந்த மேலதிகாரியோடு நமக்கு ஒத்துப்போக வேண்டாமா? அவருக்கு நமக்கும் ஒத்துப்போக வேண்டாமா? நாம் ஏற்புடையவராக அவர் நம்மை கருத வேண்டாமா? இதெல்லாம் அதாவது பாடம் என்னவென்று கேட்டால், சூழ்நிலைகளில் நாம் மாற்றம் விழைய விழைய மேலும் சோர்ந்து தான் போகிறோம். இந்த வாழ்க்கையிலே நிம்மதிக்கான ஒரே வழி, எந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை விட உயரமாக இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நீங்கள் எத்தனை ஆஃபீஸரை நீங்கள் மாற்றுவீங்க? அவர் மாற்றுவாரா? மாற்ற மாட்டார். யார் வந்தாலும் மேலதிகாரி என்று வரும் பொழுது ஒரு கண்டிப்பு இருக்கும், ஒரு ஐயம் இருக்கும். நம்ம மேலே ஒரு புரிந்து கொள்ளும் வரைக்கும் ஒரு ஐயம் இருக்கும். இல்லை அந்த மனிதர் சாதாரண மனிதர் தானே, அவருக்கு ஒரு குணக்கேடுகள் இருக்கலாம், குணத்திலே சில குறைபாடுகள் இருக்கலாம், நம்மை புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். நம்மால் அந்த கடமைக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்துவிட்டு ஒதுங்கிக் கொள்வது தான் சாலச் சிறந்தது. மாற்றங்கள் விளைவது தவறு. மாற்றங்கள் எங்கே விளைய வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளிலே மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். ஒரு குரு ஒரு சீடனை எப்படி மாற்றுகிறார் என்பதை காட்டிலும் எப்போது மாற்றுகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது என்றால் அந்த சீடன் மாற்றத்தை விளைந்தால் மட்டுமே அதை செய்கிறார் அவர் என்பதை புரிந்து கொண்டோமானால் மனமாற்றம் தான் பெரியது, இடமாற்றம் பொருட்டில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். அல்லல் மிகுந்த அலுவலகம், அதுவும் வினை விளையாடும் கூடம், தொல்லைகள் தருபவன் மேலிருப்பான், துணை செய்யாதவன் கீழிருப்பான், எல்லையில்லாதவன் கருணையினால் எல்லாம் மாறும் தலைகீழாய், தொல்லை செய்யாமல் நாம் இருப்போம், தோழனாய் எவர்க்கும் துணை புரிவோம். இந்த அழகான பதிவை இட்டிருக்கின்ற பிரம்மஸ்ரீ திரு சந்திரசேகர சர்மா அவர்களுக்கு நன்றி கூறி ஒரு மகா வாக்கியத்தை சுருக்கமாக பார்ப்போம். நாம் முதலில் தேவதைகளை பிரீத்தி பண்ணி தெய்வத்தின் அனுகிரகத்தை பெறலாம் என்கிறார். மிக முக்கியமான ஒரு கருத்து. அண்மையிலே சென்னையை தாக்கிய இந்த புயலால் எத்தனையோ சேதங்கள் விளைந்தன. நாம் மீண்டும் மரங்களை வளர்க்க பயில வேண்டும். மரங்களை நட்டால் மட்டும் போதாது, அவற்றை பேணி வளர்க்கவும் பராமரிக்கவும் நாம் அது கடமை உணர்வோடு நாம் அதில் ஈடுபட வேண்டும். தேவதை, மரம் என்பது தேவதை, மழை என்பது ஒரு தெய்வீக சக்தி, சூரியன் என்பவன் தேவன். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு முதலில் நாம் பிரீத்தி பண்ணிவிட்டுத்தான் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறலாம் என்று பெரியவர் சொல்லி இருப்பது. இயற்கையோடு நாம் ஒத்துப்போய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையினுடைய சக்திகளை பேண வேண்டும். இயற்கையுடைய சக்திகளுக்கு தலை வணங்கி நடக்க வேண்டும். அதை எப்படி நாம் வழிப்படுத்தி கொள்வது, நம்முடைய வாழ்க்கைக்காக அதை எடுத்துக்கொள்வது என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மீண்டும் எத்தனை மரங்கள் விழுந்தனவோ அத்தனைக்கும் அதிகமான மரங்களை நட வேண்டும். ஒவ்வொன்றையும் ஒரு குழந்தை போல பேணி பாதுகாக்க வேண்டும். எங்கே எது பொருத்தமாக இருக்குமோ அந்த மரங்களை எல்லாம் நட வேண்டும். நீங்கள் தேவதைகளை பிரீத்தி பண்ண வேண்டும் என்னும் பொழுது எங்கோ இனம் புரியாமல் இருக்கிற, என்ன ஒன்றே தெரியாமல் இருக்கிற ஏதோ ஒன்றாக கருத வேண்டாம். மரமும் மழையும் மின்னலும் காற்றும் இடியும் எல்லாம் தேவதைகள் தான். அனுசரணையாக நாம் நடந்து கொள்வோம். ஆண்டவனின் அருளை பெறுவோம். வணக்கம்.